ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்சஸை கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு சொல்லிகிட்டு இருப்பேன். நம்ம படிக்கிறது வந்து அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு சொல்லிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு டவுட் இருக்கும், கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி படிக்கிறோம்ல டென்சஸை, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸை இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு படிக்கிற சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அதாவது இங்கிலீஷோட கிராமரை நமக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக சொல்லித்தரது, அதாவது சம்பிரதாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எல்லா இடத்துலையும். இதுக்கு பேர் தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக டென்சஸ் படிக்கிறது. ஆனால் இப்படி நம்ம டென்சஸ் படிக்கிறதால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேசணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஃபார்முலாவை யோசிக்கிறோம். நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? பார்த்து கொண்டிருந்தேன், இது எதில் வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸு வேறு ப்ளஸ் V3, அந்த ஐஎன்ஜி போடுறது. அப்போ ஐ வாஸ் வாட்சிங் த மூவி. அந்த மாதிரி நம்ம யோசித்து பேசுகிறோம். அப்படி உங்களை யோசித்து பேச வைக்கிறதுக்கு எது கொண்டு போகுது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டென்சஸை கற்றுக்கிறதுனால தான். அதாவது இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி கற்றுக்கிறனால, அதாவது சப்ஜெக்ட் வெர்பு வேவ் ஒன்று ஆம் ஏர் போடணும், அப்புறம் சப்ஜெக்ட் ஹேவ் ஹேஸ் போடணும், சப்ஜெக்ட் ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் பீன் போட்டு V3 போடணும், இந்த V1 போடணும், ஹேடு ப்ளஸ் V போடணும். இந்த மாதிரி சிம்பிளுக்கு ஒரு ஃபார்முலா, கண்டினியூஸ்க்கு ஒரு ஃபார்முலா, பர்ஃபெக்ட் ஒரு ஃபார்முலா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஒரு ஃபார்முலா போட்டு இந்த மாதிரி நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸை என்ன பேச போகிறோமோ அந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு தமிழுக்கு யோசிப்போம். தமிழில் இது எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்போ தமிழில் வந்து பார்த்து கொண்டிருந்தேன், நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன் நம்ம என்ன படித்தோம்? கண்டினியூஸ். இது வந்து பாஸ்ட். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்துடுறோம். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யாரோ அது அந்த வார்த்தையை போடுறோம், வாசு வேறு போட்டுக்கிறோம், வாசோ வேறோ போடுறோம், அதுக்கப்புறம் V3 ஐஎன்ஜி. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து மனசுக்குள்ளே, ஏன்னா இந்த ஃபார்முலா தான் நான் கூட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து வேர்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால தான் நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்புறம் நம்ம வந்து இப்படி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கிறம்போது அவர் வந்து எதிரில் இருக்கவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இவர் என்ன இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, ஒரு சரளமாகவே இல்லை, யோசிச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா படிக்கிறதுனால நம்ம வந்து எந்த சென்டென்ஸ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி, அப்புறம் இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணி பேச முன்னாடி டைம் எடுக்குது. நம்ம ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெத்தடு மூலமாக நம்ம வந்து டென்சஸ் படிக்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு வாக்கியம்னாலும் அது 12 டென்சஸ்க்குள்ளே போகும். இந்த ஃபார்முலா வந்து கரெக்டு தான். ஒரு சென்டென்ஸ் வந்து இதுக்குள்ளே எதுலையோ ஒன்றில் தான் இருக்கும். ஆனால் அந்த சென்டென்ஸை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா படி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபார்முலாவை யோசித்து அந்த ஃபார்முலாவை மனசுக்குள்ளே எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா V4, இப்படி ஃபார்முலா கிரியேட் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸை மேக் பண்ணக்கூடாது மனசுக்குள்ளேயே. ஏன் அப்படின்னா, நமக்கு நிறையா கணக்கு ஃபார்முலாஸ்லாம் தெரியும். கணக்கு ஃபார்முலாவை நோட்டில் எழுதி வேணால் விடை கொண்டு வரலாம். ஆனால் ஒரு பேச்சுக்கு, அதாவது நம்ம லாங்குவேஜுக்கு அதை ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வேர்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா, ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி வேர்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா, அந்த கணக்கு போடுறதுக்கு, அதாவது ஒரு கணக்கில் எப்படி நம்ம ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் வந்து ஒரு விடை கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலாவை கொண்டு வந்து அதுக்கு நம்ம வேர்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதே டைம் ஆகத்தான் செய்யும். அதனால தான் நம்ம பேசுகிறது நமக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். எத்தனை தடவை தான் இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதே ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். என்னடா இங்கிலீஷ் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கமே, இது வேறு இந்த கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பேசக்கூடிய அந்த 12 சென்டென்ஸை இந்த மாதிரி கற்றுக்கிறது தான்.
ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக நமக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுனால நம்ம நினைப்போம் நமக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தெரிஞ்சிருச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அது தெரியும், அதை நீங்கள் வந்து உட்காந்து பொறுமையாக எழுதலாம். ஆனால் பேசும்போது எழுதும்போது என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேட் போட்டு யார் உங்களை எழுத சொன்னாங்களோ ஒரு டீச்சரோ சாரோ யார்கிட்ட போய் சார் சூப்பராக இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லுவாங்க. நம்மளும் என்ன நினச்சிப்போம், ஆஹா நமக்கு அழகாக வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் நினச்சிக்கிறோம். ஆனால் பேசும்போது நம்ம அதே மாதிரி ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு வேர்ட்ஸ் அப்ளை பண்ணி பேசணும்னா டைம் ஆகும். அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து இலக்கண வல்லுநர்கள் வந்து ஒரு சென்டென்ஸ்னால் இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஃபார்ம்ஸை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணோம்னா வேறு வழி இல்லை. அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு வந்து அப்ளை பண்ணி என்ன ஃபார்முலா இந்த பேச போகிற சென்டென்ஸுக்கு சூட் ஆகுமோ நம்ம தமிழில் அந்த சென்டென்ஸை கொண்டு வந்து அப்புறம் அதுக்கு என்ன ஃபார்முலா சூட் ஆகுமோ அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதனால தான் நமக்கு வந்து பேசும்போது டைம் டிலே ஆகுது. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4 சென்டென்ஸ்க்கு செய்யலாம், 5 சென்டென்ஸ் செய்யலாம், 6 சென்டென்ஸ் 7 சென்டென்ஸ் நமக்கு இங்கிலீஷ் மேலே எரிச்சல் வந்துடும். என்னடா இந்த லாங்குவேஜ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலாவாக யோசிச்சு வேர்ட்ஸ் அப்ளை பண்ணுறத விட, ஏன்னா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படி பேச மாட்டார். நம்ம தமிழ் பேசுகிறோம், ஃபார்முலா அப்ளை பண்ணியா பேசுகிறோம். இப்போ தொடர் நிகழ்காலம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், தொடர் நிகழ்காலத்துக்கு என்ன ஃபார்முலா, அப்போ கொண்டிரு அப்படின்னு பேசணும் அப்படின்னு தமிழில் யோசிச்சு அதுக்கப்புறமா அதாவது தமிழில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க, எழுவாய் ப்ளஸ் கொண்டிரு அப்படிங்கிற வெர்பு வரும், அதுக்கப்புறம் வெர்பு போடணும், இந்த மாதிரி வந்து ஒரு V3 வெர்பு எடுத்துகிட்டு வரணும். அப்படி யோசிச்சா நம்ம தமிழில் பேசுகிறோம். நம்ம தமிழில் சரளமாக பேசுகிறோம். ஃபார்முலாவை நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் தமிழ் ஃபார்முலாவை கொண்டு வந்து எழுவாய் V3 வெர்பு அப்புறம் வந்து பயனிலை ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுகிறோம். ஆனால் இங்கிலீஷை மட்டும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம வந்து யோசிச்சு பேசுகிறோம். அப்போ இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுங்கிறது வந்து ஸ்போக்கனுக்கு ஒரு ஃபெயிலியர் மெத்தட். நம்மளைய பேசுறதுக்கு சரளமாக பேசுறதுக்கு எடுத்துகிட்டு போகாது. ஆனால் எழுதும்போது வேணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா படிக்கணும்னா நம்ம ஃபார்முலா கூட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கறனால அப்படியே அந்த ஃபார்முலா போட்டு இதுக்கடுத்து வந்து ஹேவ் போட்டோமா, அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும், V3 சொல்லியிருக்காங்க, V4 சொல்லியிருக்காங்க, அப்போ ரிட்டன் அப்படின்னு சொல்லி குருட்டு மனப்பாடம் ஃபார்முலா பண்ணிவிட்டு அதை எழுதுறதுக்கு வேணால் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேசுகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணாது. அதனால தான் நிறையா கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சவங்களும் பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படியே நீங்கள் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க ஏன் அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு கிராமர்லாம் தெரிஞ்சோம் ஏன் அவங்க வெள்ளைக்காரங்க மாதிரி ஸ்டைலாக பேசுறது கிடையாது? ப்ரொனன்சியேஷனை விட்டுருங்க, நல்ல ஸ்பீடாக பேசி ஸ்லோ பண்ணி அப் டவுன் பண்ணி ஏன் பேசுறது கிடையாது? ஒரு வெள்ளைக்காரரை கொண்டு வந்து வச்சு, அதாவது இங்கிலீஷ் பேசுகிற நேட்டிவ் ஸ்பீக்கரை கொண்டு வந்து வச்சோம், ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கரையும் வச்சு நீங்கள் பேச சொன்னீங்க அப்படின்னா இவர் பேசுகிறது நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கும். இவர் பேசுகிறது ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் எவ்வளோ ஸ்பீடாக பேசினாலும், அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும், எவ்வளோ பெரிய காலேஜில் படிச்சிருந்தாலும், என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அந்த மாதிரி தான் இவர் மாதிரி பேச முடியாது. ஒரு லாங்குவேஜை இவர் சகஜமாக பேசுவார், எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஸ்டைலிஷாக சூப்பராக சிம்பிளாக பேசுவார், ரொம்ப நேச்சுரலாக பேசுவார். ஆனால் இவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கடின முயற்சி எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஸ்பீடாக பேசும்போது கூட. ஏன் அப்படின்னா இலக்கணத்தை, அதாவது ஆங்கில இலக்கணத்தை அவர் புரிஞ்சிருக்கிற விதம் வேறு, இவர் வந்து புரிஞ்சிருக்கிற விதம் வேறு. இவர் வந்து இந்த மாதிரி படிச்சிருப்பார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் நல்ல பிரெயினை ஸ்பீடாக இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணணும், வேர்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரைனிங்கில் போகிறனால தான் இவர் மாதிரி, அதாவது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நல்ல ஸ்டைலிஷாகவும் எங்கே ஸ்லோ பண்ணுமோ அங்கே ஸ்லோ பண்ணிவிட்டு, எங்கே ஸ்பீடாக பேசணும் அங்கே ஸ்பீடாக பேசிட்டு டக்கு டக்குன்னு வார்த்தையில் போட்டு இவரால் பேச முடியல. இவரும் ஸ்பீடாக பேசுவார், ஆனால் அது ஒப்பிக்கிற மாதிரி தான் ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஒருத்தர் டிவியில் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்கிறதுக்காக நம்ம பார்த்து பயந்துறங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஒப்பிக்கிற மாதிரி ஸ்பீடாக பேசுகிறார், அவ்வளோதான். ஏன்னா இந்த மெத்தடில் அவர் படிச்சிருக்காரு. அது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த மெத்தட் மூலமாக தான் படிச்சுட்டு இந்த மெத்தட் மூலமாக தான் பேசுகிறாங்க. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது.
அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. இதே ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இங்கிலீஷ் கிராமரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, அவரோட பிரைன் எப்படி அந்த கிராமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா, இவரும் அதாவது ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கரும் அவர் மாதிரியே ஸ்லோவாகவும் எங்கே ஸ்பீடு பண்ணும் அங்கே ஸ்பீடாகவும் எந்த வார்த்தை எப்படி பேசணுங்கிறது அந்த மாதிரி நல்ல ஸ்பீடாக அவர் மாதிரியே பேச முடியும். ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசப்படும், ஆனால் அந்த ஸ்பீடு அந்த ஃப்ளூயன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ளூயன்சி வந்து மாறவே மாறாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தடு மூலமாக நம்ம ஃபார்முலா போட்டு படிக்கிறது டோட்டலாக வேஸ்ட். ஏன்னா இது வந்து நம்மளை வந்து ஒரு ஃபார்முலாவுக்கு தான் கொண்டு போகும். நான் ஃபார்முலாவில் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஆனால் எந்த ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வேர்ட்ஸ் போட்டு பேசுறது கிடையாது. அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபார்முலாவை வந்து இந்த ஒரு ஃபார்முலா இருக்குன்னா எஸ் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது V4 இப்படி வந்து ஒரு ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணி பேசுறது கிடையாது. அவங்க பேசும்போதே சப்ஜெக்ட் போடுவாங்க, ஹேவ் போடுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது போடுவாங்க. ஃப்ளோவில் வரும் இதெல்லாம், அவங்களுக்கு இதெல்லாம் ஃப்ளோவில் வரும். ஏன்னா அவங்க ஒரு லாங்குவேஜோட கிராமரை இப்படி ஃபார்முலா படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அவங்க ஒரு வேர்ட் அடுத்த வேர்டு எப்படி அடுத்த வேர்டு எப்படி அடுத்த வேர்டு எப்படின்னு இந்த ஃப்ளோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஃப்ளோவாக இதெல்லாம் எப்படி வந்து 1 by 1 ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படி தான் கற்றுக்கணுமே தவிர மொத்தமாக ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து அதில் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலாவை பேசும்போதே நம்ம கிரியேட் பண்ணணும். மொத்தமாக ஒரு ஃபார்முலாவை எழுதிட்டு அதில் வந்து வேர்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம பேசும்போதே இந்த மாதிரி பேசணும். அதுக்கு நம்ம பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணணும். அப்படின்னா நேச்சுரலாக இந்த லாங்குவேஜோட கிராமர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மொட்டையாக வந்து மொத்தமாக இது மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இதில் போய் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து ஸ்போக்கனுக்கு ஒருபோதும் ஹெல்ப் பண்ணாது. அப்படியே பேசுனீங்கனாலும் தயங்கி பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கடுப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். இது ஒரு லாங்குவேஜ்னு இதை வேறு பேசி தொலை வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க போகிறோம். புறக்கணிச்சுட்டு ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ், அதாவது இப்போ பர்டிகுலராக இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்போ இந்த வார்த்தை போட்டோம்னா அதுக்கடுத்து இந்த வார்த்தை போட முடியுமா, இந்த வார்த்தை போட முடியுமா, அப்படி தான் நம்ம வந்து பார்த்து லாங்குவேஜை கற்றுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கணுமே தவிர மொத்தமாக ஃபார்முலாவை கொண்டு வந்து போட்டு அதில் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. வேர்ட்ஸை வந்து ஒரு வேர்ட் இன்னொரு வேர்டுன்னு ஆட் பண்ணணும். அதாவது சொல்கிறேன் சேர்ச் பண்ண நான் ஏற்கனவே சொல்லி வேர்ட் ஆடுற மாதிரி அந்த மாதிரி எப்படி இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணுறது ஸ்பீடாக அப்படி தான் நம்ம பேசணுமே தவிர மொத்தமாக ஒரு ஃபார்முலா போட்டு அதில் வேர்ட்ஸ் இங்கேருந்து அங்கேருந்து எடுத்து வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ளோவாக அடுத்தடுத்த வார்த்தை எப்படி பேசுகிறதுன்னு தான் நம்ம வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறாரோ அந்த மாதிரி தான் கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை மொத்தமாக மனசில் யோசிச்சுக்கிட்டு எஸ் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V4 இப்படி மொத்தமாக யோசிச்சுட்டு அதில் வந்து வேர்ட்ஸை ஒவ்வொன்றா அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம இப்படி போகணும், சப்ஜெக்ட் போடணும், அடுத்து ஹேவ் போடணும், அடுத்து V4. ஆக்சுவலாக அது V4 கிடையாது, நான் சொல்லித்தரேன். அப்போ அந்த மாதிரி இப்படி தான் நம்ம போகணும். மொத்தமாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வேர்ட்ஸ் எடுத்து வந்து ஒவ்வொன்றா அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி ஃப்ளோவாக போகணும். அப்போ அதுக்கு என்னவோ அப்போ அதுக்கு நம்ம வந்து அந்த லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நேச்சுரலாக அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு புரிஞ்சிக்க கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு எப்படி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் நேச்சுரலாக சென்டென்ஸை மேக் பண்ணுறாரு, அப்போ ஒவ்வொரு டென்ஸுக்கும் நம்ம எப்படி மேக் பண்ணணும், ஹேவுக்கு அடுத்து ஏன் பீன் வருது, ஏன் அதுக்கப்புறம் ஒரு ஐஎன்ஜி வெர்பு வருது, அதை நம்ம நேச்சுரலாக புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா போட்டு புரிஞ்சிக்கக்கூடாது. குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஃபார்முலா நான் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் உங்களைய அந்த லாங்குவேஜ் எப்படி நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம எப்படி அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு அடுத்து ஒவ்வொரு வார்த்தை போட போகிறோம் அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அந்த மெத்தடு தான் உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஸ்பீடாக பேசுறதுக்கு. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம்லாம் போய் எழுத போகிறது கிடையாது. மேக்ஸிமம் 25 அடுத்து வாழ போகிற அடுத்து ஒரு 50 இயர்ஸ் என்ன வந்துன்னா நீங்கள் ஸ்போக்கனை தான் எடுத்துகிட்டு போவீங்க.
புரியுதுங்களா? உங்களுக்கு ஸ்போக்கனே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அழகாக ரிட்டன் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்போக்கனில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இந்த வார்த்தை இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக ரிட்டனும் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறாரு, ஸ்பீடாகவும் குயிக்காகவும் அவர் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அந்த லாங்குவேஜை அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்மளை மாதிரி இங்கிலீஷை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.